ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு 2024 எப்படி நியூ யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுறது, சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் புது யூடியூபர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். அதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது நியூ யூடியூபர்ஸாக இருக்கீங்கன்னா நமக்கு யூடியூப் வந்துட்டு ஒரே மாதிரியான வீடியோ போடுங்க, குக்கிங்னா குக்கிங் மட்டும் போடுங்க, இல்லை அக்ரி ஃபீல்டுனா அக்ரி மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி யூடியூப் சைட்லேருந்து சொல்லவே கிடையாது. எந்த மாதிரி வீடியோ வேணால் நம்ம போடலாம். அது வந்துட்டு நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிக்குதா அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட சைட்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே ரீச் கிடைக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க, வியூஸும் போகும், நல்லா சீக்கிரமாகவே வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நியூ சேனலில் எந்த மாதிரி நேமு, டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்றத வந்துட்டு செட்டிங்ஸ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்காக நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கிறேன். நீங்களும் மொபைல் எடுத்து எந்தெந்த மாதிரி நேம்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் கீழே யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மேலே க்ரியேட் சேனல், உங்கள் நேம் வந்திருக்கும், கீழே க்ரியேட் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு நேம் கொடுத்துக்கிட்டேன். அந்த நேம் நெக்ஸ்ட்டு நீங்கள் நேமில் என்ன கொடுக்குறீங்களோ அதே ஹேண்டல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த சேனலுக்கு ஏதாவது பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி உங்களுடைய கேமராவில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுத்து பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கேலரியில் ஏதாவது ஃபோட்டோ செட் பண்ணுறீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். க்ரியேட் சேனல் கொடுத்தா சேனல் க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு திரும்பவும் வியூ சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் வீடியோஸ், அதுக்கு பக்கத்தில் ஒரு பென்சில் மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேமு, ஹேண்டில் அப்படின்ற நம்ம கொடுத்த நேமெல்லாம் வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பென்சில் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் உங்கள் சேனல் பற்றி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க. இப்போ நான் குக்கிங் பண்ணுறேன்னா குக்கிங்கோட வீடியோ நான் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு டெய்லி விளாக்ஸு, சப்போர்ட் டு மை சேனல் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு மேலே சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சேவ் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுடைய சேனல் செட்டிங்ஸ் முடிஞ்சது. இப்போ வந்துட்டு க்ரியேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஷார்ட்டு, அப்லோட் அ வீடியோ, கோ லைவ், க்ரியேட் அ போஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம யூடியூப் பேஜில் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வீடியோ, ஷார்ட், லைவ், போஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா வீடியோ போட்டுக்கலாம், இல்லை ஷார்ட்ஸ்னால் ஷார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். லைவ் போடணுன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நான் ஷார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு மேலே ஆட் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ் வரும். இல்லை நம்மளே சர்ச் பண்ணி கூட நம்ம அதுக்கான சவுண்ட்ஸை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சவுண்ட் வந்து கிளிக் பண்ணி எடுத்தாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும். கேலரியில் எந்த ஷார்ட் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க.
ஷார்ட் வந்து மினிமம் ஒரு 15 to 30 செகண்ட்ஸே இருக்கட்டும். ஏன்னா, அப்பதான் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்ப்பாங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செட் ஆயிரும். செட் ஆனதுமே பக்கத்துல டிக் மார்க் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன குடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த டைட்டில்ன்ற இடத்துல நீங்க எது சம்மந்தமா வீடியோ போட்டிருக்கீங்க, ஷார்ட் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அதோட டைட்டில ப்ராப்பரா குடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாரி மட்டும் குடுக்குறேன். மேல பிக்சர் இருக்கா? பிக்சருக்கு மேலேயே ஒரு பென்சில் சிம்பல் மாரி இருக்கும். அது வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல நம்ம ஷார்ட் போடுறப்ப ஒரு பிக்சர் வைப்போம். தம்ப்நெயில்ன்னு சொல்லிட்டு. அந்த பிக்சர வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். மேல வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ற மாரி கூட ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் பண்றீங்கன்னா, டெக்ஸ்ட்ல நம்ம டெக்ஸ்ட்டும் எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த டெக்ஸ்ட்ட வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேல கீழன்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுலயேவும் ஃபில்டர் ஆப்ஷன் கூட இருக்கும். நம்ம கிளிக் பண்ணி ஃபில்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பிக்சருக்கு. ஆட் பண்ணிட்டு நீங்க மேல இருக்கிற டிக் மார்க்க கிளிக் பண்ணீங்கன்னா செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு விசிபிலிட்டின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பப்ளிக். பப்ளிக்ன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாத்துக்குமே போகும். அன்லிஸ்டட்னா நம்ம போடுற வீடியோ யாருக்குமே போகாது. அந்த லிங்க்க நம்ம ஷேர் பண்ணா மட்டும் அந்த வீடியோவ பார்க்க முடியும். பிரைவேட்னா நம்மளோட வீடியோவ நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். மத்த யாருமே பார்க்க முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் பப்ளிக்ன்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு கீழ ஸ்கெட்யூல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டைமிங்ஸ், டேட் எப்போ எந்த டேட்ல வைக்கிறோம் அப்படின்றத கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் 28 அப்படின்னு வச்சேன். டைமிங்ஸ் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு அந்த டைமிங்ஸ்க்கு செட் ஆயிரும். நெக்ஸ்ட் லொகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கோம் அப்படின்றத நீங்க குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணி, நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ல நோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18 அப்படின்றத குடுத்துக்கோங்க. இது எல்லா ஷார்ட்டுக்கும் நம்ம மறக்காம குடுக்க வேண்டிய ஒரு ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு ரிலேட்டட் வீடியோ அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஏதாவது முன்னாடி ஒரு வீடியோவோ, இல்ல ஷார்ட்டோ போட்டிருந்தீங்கன்னா, அதோட வீடியோ இருந்ததுன்னா நம்ம குடுத்துக்கலாம். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு போடுறீங்கன்னா, இது இந்த மாரி பிளாங்க்கா இருக்கும். ஸோ பேக் போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் ரீமிக்ஸிங் அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸிங் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பெய்டு ப்ரமோஷன் லேபிள். அது வந்துட்டு நம்ம பெய்டு ப்ரமோஷனா இருந்தா எஸ் குடுக்கலாம். இல்லைன்னா வேண்டாம். ஸ்கிப் பண்ணி பேக் போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்டர்ட் கன்டென்ட். இதுக்கு வந்துட்டு நம்ம எப்பவுமே நோ குடுக்கணும். நோ குடுத்துட்டு அப்படியே பேக் போய்க்கோங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க ஆன்ல வைக்கணுமா, ஆஃப்ல வைக்கணுமா அப்படின்றத வந்துட்டு நீங்க பார்த்துக்கோங்க. நான் ஆன் குடுத்துட்டு பேக் போய்க்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணிட்டு அப்லோட் ஷார்ட் குடுத்தீங்கன்னா, நம்மளுடைய ஷார்ட் வந்து அப்லோட் ஆயிரும். இவ்வளோதான் ப்ராசஸிங்கு. இப்போ நியூ யூடியூப் சேனல் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அதுலேயே எப்படி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்றது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நியூ யூடியூபர்ஸாக இருக்கீங்கன்னா, நம்ம வீடியோஸோ இல்லை ஷார்ட்ஸோ போட்டதுடனே நமக்கு வந்துட்டு வியூஸ் போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு போகும். சப்போஸ் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுடனே வியூஸ் வந்து ஜாஸ்தி போச்சுன்னா, அது வந்து நம்மளோட லக்குன்னு தான் சொல்லலாம்.
கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நம்மளோட வியூஸ் வந்துட்டு போகிற வரை நீங்கள் ஷார்ட்ஸோ இல்லை வீடியோஸோ கன்சிஸ்டன்சி இருக்கணும். போடுற டைமிங்ஸ் வந்துட்டு இப்போ இந்த டைமிங்க்கு நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா சேம் அதே டைமிங்ஸ் வந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணணும். இல்லை நம்ம வந்துட்டு டெய்லி என்னால் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு டைமோ இல்லை வாரத்துக்கு ஒரு 3 வீடியோவோ நீங்கள் எந்தெந்த டைமில் போடுறீங்க அப்படின்றத கரெக்டாக நீங்கள் டைமிங் செட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வியூஸ் அதிகமாகும். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அதுக்கு வந்துட்டு வியூஸ் போகல அப்படின்ற மாதிரி நம்ம டவுன் ஆகிடக்கூடாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஆன டைம் வரும்போது அது கண்டிப்பாக வியூஸ் போகும். ஓகே, நியூ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற நியூ யூடியூபர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.